வணக்க மக்களை நாங்கள் உடுத்துகிற மீன் வேணா இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்ச இந்த நீலக்கால் நண்டு அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா தான் இந்த நண்டுகளை ஏற்றுமதி செய்கிறாள். எனக்கு இந்த நண்டு சம்மந்தமாக தெரியும். நான் ஒரு மீனவனாக இருக்கிறதால எனக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு இந்த நண்டுகள் எங்கெங்கே போகுது என்னென்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கலாம். அவைகளுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன், பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. பாருங்க ஒரு எப்படி அமர்த்தி பார்த்துலாம் திறம்பு இருக்கிறான்னு பாருங்க. ஆனால் இந்த நண்டுகளை எப்படி தரம் பிரிக்கிறீங்க? இது நண்பன் அப்படின்னா நாங்கள் பழுது பார்க்கணும். அதே டைமில் தண்டு காலம் இருந்தால் தான் அது நண்டுக்கு எடுப்பாங்க. இப்படி குத்துவலெல்லாம் விழுந்துருக்கக்கூடாது. இதிலெல்லாம் டேமேஜ் நண்டு, ரிஜெக்ட் ஆன நண்டுகள் இது. மற்றது 200 கிராமுக்கு மேற்பட்டதாக இருக்கணும். நண்டு தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ எப்படின்னா நாங்கள் இதில் அமர்த்துறோம் தானே, இப்போ இப்படி அமர்த்தி பார்க்கும்போது நசியக்கூடாது. சின்ன ஒரு பம்மிங்கும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு கல் மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தண்ணிகள் இருந்தால் இந்த இதுகளுக்கு தெரியும். பழுது நண்டுன்னா இதுகளுக்கு கருப்பாக இருக்கும். அதே டைம் பழுது வடத்துக்கே பார்ப்பாங்க. 2 காலம் இருந்தால் தான் நண்டாக எடுப்பாங்க. ஒரு கால் இருந்தாலும் நண்டு தான். 2 காலம் இல்லாட்டிக்கு அது 2 நண்டாக போயிருந்தாங்க. 100 கிராமுக்கு மேலே நிற்கணும். இதை பாருங்கள் மக்களே, இது 262 கிராம் நிற்கிது. அப்போ இது நம்பர் 1. இந்த நண்டு 191 நிற்கிது. அப்போ இது நம்பர் 2. இந்த நீல கலரில் இருக்கிற நண்டு ஆண் நண்டு. மற்ற அந்த பச்சை கலரில் இருக்கிற நண்டு பெண் நண்டு. இது பெண் நண்டு. இதில் ஒரு 4-5 விஷயம் பார்க்கணும். நான் எக்ஸ்போர்ட் ஆன நண்டு தானே, அப்போ அதுக்காண்டி நிறைய விஷயம் பார்த்து தான் நாங்கள் செலக்ட் ஆகணும். எங்களுக்கு நாங்கள் தொழிலாளிகிட்ட செலக்ட் பண்ணி எடுத்தாலும் எங்களுக்கு இன்னொரு கம்பெனி எடுப்பான் தானே, கம்பெனிக்கான திருப்பி ரிஜெக்ட் பண்ணுவேன். கரெக்டாக போகும். எங்களுக்கு அப்படி போயிருக்குது. இந்த நண்டுகள் எங்கெங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? எக்ஸ்போர்ட் நண்பன் கூடுதலாக நாங்கள் இந்த ப்ளூ கிராஃப்ருக்கு தானே. இது அமெரிக்கன், யூரோப் கண்ட்ரிஸுக்கு எல்லாத்துக்கும் போகும். மற்ற இந்த நண்டெல்லாம் லோக்கலுக்கு தான் போகும். இது கொழும்பு மார்க்கெட் வேலியை கூட போகும். மற்றது இங்கே உள்ளூர் சந்தைகள், சாவச்சேரி, கிளிநொச்சி, அதை மாதிரி ஜாவாரிகள் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த நண்டு நண்டுகள் வாங்குறது கொஞ்சம் பார்த்து வாங்கணும். இந்த ரப்பர் பேண்ட் போட்டு தான் மார்க்கெட்டுக்கான போகணும். ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, நண்டு ஐஸில் இருந்தாலும் பழுதாகும். தண்ணி போகாது, ஐஸ் தண்ணி உள்ளுக்கு போகாது. கால் ஒடுக்கமாக இருக்கும், அடக்க ஒடுக்கமாக இருக்கும். கால் இதுக்குள்ள விடைகளுக்கான தண்ணி போகாமல் அப்படி இருக்கும். அண்ணா ரவர் பேண்ட் போடுற விதத்தை பார்த்தீங்களா மக்களே? இந்த நண்டை சொல்கிறது புறாக்கண்ணு நண்டு, வேறு இடத்துல சிவப்பு நண்டு சொல்லுவாங்க. இந்த நண்டு இந்த புள்ளி நண்டை விட மார்க்கெட் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் ருசி வேறு லெவலில் இருக்கும். கறிக்கு ருசி வேறு லெவலில் இருக்கும். அதை விட சுட்டு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். நண்டு இந்த நிலவுக்கு வர நண்டு தண்ணி தன்மையாக இருக்கும். நிலவுக்கு நண்டு படுறதும் குறைவு, படுற நண்டு தண்ணி தன்மையாக இருக்கும். அந்த நண்டு உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது, உங்களுக்கு சதை இருக்காது. அதை நாங்கள் கரைக்கு வெட்டேக்க தண்ணியாக தான் ஓடும். இருட்டுக்கு வர நண்டு தண்ணித்தன்மை இல்லை, நல்ல நண்டாக இருக்கும். இருட்டுக்கு தான் நண்டு கூடுதலாக படுது. அப்படித்தான் மீன்களும் படுறது. இது ஒரு லோப்ஸ்டார் வகைக்குரியதான். இது மட்டை சிங்கின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே டப்பி என்று சொல்லுவோம். இதுவும் எக்ஸ்போர்ட்டான சாமான் தான். இதுக்கு 150 கிராமுக்கு மேலே இருக்கும். சொன்னால்
நம்பர் 1 150 கிராம், நம்பர் 2 இது 2 வந்து 100 கிராமுக்கு மேலே இருந்தாலே ஓகே தான். இது ரெண்டும் இப்போ வந்து அரை கிலோவுக்கு கிட்ட நிற்கும் நினைக்கிறேன். அரை கிலோவுக்கு மேலே நிற்கிது. சகல விதமான மீன்கள் நண்டுகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கான்டாக்ட் நம்பர் மூலம் தொடர்பு கொண்டால் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து வடமாட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியெல்லாம் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சரியான லொக்கேஷன் போட்டு விட்றேன்.